வெல்கம் டு SM தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசால் வடை. இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம், ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் 2, அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 3, பூண்டு ஒரு 5 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, சோம்பு 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பும் எண்ணெயும் தேவைக்கேற்ப, அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் பூண்டு, அப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதை நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பையும் போட்டு உப்பும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் முதல்லே ஏன் நீங்கள் பூண்டு இஞ்சிலாம் அரைச்சிக்கிறீங்கன்னா, இதை நம்ம கடலைப்பருப்பை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஸோ அதனால் முதல்லே அந்த பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சிக்கிறோம். ஸோ இப்போ அரைச்ச மாவில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் நீங்கள் எண்ணெயை ஃபஸ்ட்டு காய வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வடையை தட்டும்போது நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை இலை வாழை இலை இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தட்டி வச்ச அந்த வடை மாவெல்லாம் நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மசால் வடையிலே நீங்கள் கீரையோ இல்லாட்டினா வாழைப்பூ இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா வேகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். டேஸ்டியான மசால் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.